அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. அப்புறமாங்க கோவிந்தசாமின்றவருக்கு 3வது பையனுக்கு கல்யாணங்க. அந்த தெருவில் உள்ள எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு வராருங்க. அந்த தெருவில் மதன்ற ஒருத்தருக்கு பத்திரிக்கை கிட்ட வீட்டுக்கு வந்திருக்காரு. அந்த மதன் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாருங்க. அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் தான் இருப்பாருன்னு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டு கதவை தட்டுறாரு. கதவு திறக்கிறாரு. அவரை பார்த்த உடனே குனிஞ்சு வளைஞ்சு வணக்கம் வைக்கிறாரு. வணக்கம் தம்பி, வணக்கம், நல்லா இருக்கீங்களா தம்பின்னு சொல்கிறாரு. ஏன்னா வாங்க சும்மா உட்காரு. இல்லை தம்பி, ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் முடியலாம் நான் உட்கார மாட்டேன், எவ்வளோ பெரிய வேலை பார்க்குறீங்க தம்பின்றாரு. வணக்கம் தம்பின்றாரு. வணக்கம் வணக்கம், என்ன இதெல்லாம் இப்படிலாம் பேசாதீங்க, உட்காருங்கன்னு சொன்னேன். இருக்கட்டும் தம்பி, நீங்கள் நல்லா இருக்கணும் தம்பி, உங்களுடைய அன்பு பண்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு வளைஞ்சு வளைஞ்சு வணக்கம் வைக்கிறார் அவர். அப்போ வச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன செய்யுன்னு கேட்ட பிறகு 3வது பையன் கல்யாணம் வச்சுருக்கேங்க, வர ஞாயிற்றுக்கிழமை தான் வச்சுருக்கேன், குடும்பத்தோடு நீங்கள் வந்துடணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. மதனுடைய ஒய்ஃபு இங்கேருந்து வந்துடுறாங்க. வந்துட்ட உடனே யாருங்க இது அப்படின்னு இருக்காரு. இல்லைம்மா, நம்ம இதே தெருவில் கடைசியில் மில்லு வச்சுருக்காரு, அதுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்படியா, என்ன விஷயமா வந்துருக்கீங்க அப்படின்னாரு. அந்த அம்மா போட்ட சத்தத்தை பார்த்துட்டு ஒரு கோவிந்தசாமி பயந்துடுறாரு. வாங்கி ஒன்று டக்குன்னு எதிர்த்து வணக்கம்மா வணக்கம்மா வணக்கம்மான்றாரு. வணக்கம் வணக்கம், என்ன விஷயங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, என் 3வது பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கம்மா, நீங்கள் குடும்பத்தோட்டம் வந்துடும், அதுக்காக தான் பத்திரிக்கை வைத்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. எங்கே பத்திரிக்கைன்னு சொன்னால் உடனே அவர் கையில் இந்த பத்திரிக்கை பிடிங்கி அந்த அம்மா கிட்ட ஒட்டி அப்படியே தாழ்மையாக புரிஞ்சு கொடுக்குறாங்க. பத்திரிக்கையில் எத்தனாம் தேதி கல்யாணங்க? வர ஞாயிற்றுக்கிழமைம்மா. இங்கேருந்து வேனுக்குன்னு ஏதாவது கிளம்புறீங்களா? 7 மணிக்கெல்லாம் வேன் கிளம்புதுமா. அப்போ வேன்லேயே நம்ம போயிடலாங்க அங்கேருந்து. அப்புறமா கல்யாணம் வந்து கோயிலே வீட்லையா? கோயிலில் நடந்து வீட்டில் ரிசப்ஷன்மா. நாங்கள் கோயிலில் கல்யாணத்துக்கு போகிறோம், ரிசப்ஷனில் வந்துடுறோம். அப்புறம் வேறு என்னங்க, அன்றைக்கி போகிறதுக்கு முன்னாடி நேராக கடைக்கு போங்க, ப்ரெசென்ட் பண்ணுறது தகுந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க, சரிங்களா? நாங்கள் கரெக்டாக வந்துடுறோங்க. 7 மணிக்கு வேன் பரட்டணும், கொஞ்சம் வீட்டுக்கு மட்டும் வேன் அனுப்பிடுங்க. தாராளம் பண்ணி போடுறோம்மா, வீட்டுக்கு இல்லையா வேன் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் வேன்லேயே வந்துடுறோம்னு சொன்னோம். கடை பொழிஞ்சு கேட்டாந்துங்க அம்மா. அப்போ அதை பார்க்குறாங்க, சரி இந்த வீட்டில் மீனாட்சி நிர்வாகம் தான், அதனால் அவர் டம்மி பீஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகும்போது அவளை பார்த்துட்டு அம்மா அவசியம் வந்துடணுமா அவசியம் வந்துடணுமான்னு 3 தடவை கூப்பிட்டு வச்சுட்டு அவரை பார்த்து வரட்டுமா தம்பி, முடிஞ்சால் வந்துடுங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. இங்கேருந்து வெளியே இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாரு, கதவு சாத்தின உடனே சரியான தளத்துமுறை பிடிச்ச பொம்பளையாக இருக்கும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு போகிறாருங்க. இதாங்க இன்றைக்கி நிலைமை. கணவன் மனைவி தனியாக வீட்டில் இருக்கும்போது கணவன் மனைவியை பேசலாங்க, மனைவி கணவனை பேசலாம், அதனால் எந்த கௌரவ குறைச்சல் இல்லைங்க. ஆனால் மற்றவங்க முன்னாடி கொஞ்சம் மரியாதையாக நடந்துக்கணும். மீண்டும் ஒரு செய்தியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.